Hello viewers, welcome to my channel. இப்போ ஜப்லா எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன். இதோட லென்த் வந்து 10 inches, width வந்து 5.5 inches. இது வந்து folding side, இது வந்து open side. 4 லேயர் இருக்கு. neck width 2 inches. அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து 1 inches. ஆர்ம் ஹோல் வந்து 3.5. ஃப்ரண்ட் நெக்கோடது 2 inches. பேக் நெக்கோட லென்த் வந்து 1 inches. சின்னதாக வந்து யூ நெக் வந்து வரைஞ்சிக்கணும். செஸ்ட்டு 5 inches, வேஸ்ட்டும் 5 inches. செஸ்ட்டுலேருந்து வேஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடாமல் ஒரு சின்னதாக பெண்டாக வரைஞ்சி வரணும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். பேக் நெக் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணணும். இப்போது நெக்குக்கு வந்து க்ராஸ் பீஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். இதோட வித்து வந்து 1.5 inches. லென்த் வந்து 2 நெக்குக்கும் தேவையான அளவு. நெக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு லாஸ்ட் வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பேக் நெக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கும் க்ராஸ் பீஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நெக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த க்ராஸ் பீஸில் ஒரு 8 inchesக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு துணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஆர்ம் ஹோலில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். துணியை நல்ல பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். நெக்கு கிட்ட கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த 8 inches விட்டுருக்கோம் இல்லையா, இதையும் நல்லா மடித்து தைக்கணும்.
இப்போ ஒரு பக்கம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு துணிக்கும் பண்ணணும். பண்ணிவிட்டு காட்டுறேன். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ சைட் ஜாயிண்ட் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாட்டம் வந்து சின்னதாக மடித்து தைக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரிப்போட எட்ஜுக்கு ஒரு குட்டியாக ஒரு டேசல் மாதிரி வைக்க போகிறேன். இதோட வித்து லென்த்து வந்து 3 இன்ச்சஸ். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா வைக்கலாம், இல்லாட்டி மடித்து தைச்சிடலாம். இந்த ரா எட்ஜஸை மடித்து தைச்சிடலாம். இதே மாதிரி 4 பீஸ்க்கும் பண்ணணும். முடிச்சுட்டு காட்டினேன். இப்போது ஜப்லா ஃப்ராக் வந்து ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.